أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الصدقات للفقراء والمساكين قال النبي صلى الله عليه وسلم الزكاة قنطرة الإسلام وقال أيضا خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜகாத் என்கிற கடமையை அறிமுகப்படுத்தி இந்த வசனத்திலே சொல்லும் போது 7 வகையான கூட்டத்தினர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஜகாத் என்பது ஒரு பொருளாதார மறுமலர்ச்சி திட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே பொருளாதாரத்தை ஏற்றத்தாழ்வுகளோடு தான் விநியோகித்திருக்கிறான். ஒரேடியாக எல்லோரையும் செல்வந்தர்களாக ஆக்கவும் இல்லை, ஒரேடியாக எல்லோரையும் ஏழைகளாக ஆக்கவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிலருக்கு கொடுத்து இன்னும் சிலரை ஏழ்மையிலேயே வைத்திருக்கிறான். அது ஒரு மிக நீண்ட ஒரு திட்டத்தினுடைய அடிப்படை, அது ஒரு சோதனை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்திருக்கிற மக்கள் ஒரு குறிப்பிட்ட சதம் ஏழைகளுக்கு சேர வேண்டிய அந்த பங்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இஸ்லாத்திலே 5 கடமைகளுள் ஒன்றாக ஜகாத் என்பது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இது கடமையாக ஆகுவதற்கு சில நிபந்தனைகளை மார்க்கம் நமக்கு விதிக்கிறது. ஒன்று, அந்த சொத்தினுடைய முழு உரிமையும் நமக்கு இருக்க வேண்டும். நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, ஆனால் அதற்கு ஏகப்பட்ட நபர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறார் என்று சொன்னால் இப்போது அது கடமையா என்பது ஒரு கேள்விக்குறி. ஒரு சொத்து இருக்கிறது, கொஞ்சம் பணம் இருக்கிறது, அதனுடைய முழு அதிகாரம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பது முதலாவது பண்பு. இரண்டாவது, அந்த சொத்து ஒரு வருடம் முழுக்க நம் கையில் இருக்க வேண்டும். அதனுடைய பொருள் அதனுடைய ஒரு வருடத்துடைய துவக்கத்திலும் அல்லது இடையிலும் இருக்க வேண்டும், அதுபோல கடைசியிலும் இருக்க வேண்டும். இடையில் சில காலங்கள் இல்லாமல் இருந்து வருட கடைசியில் வந்துவிட்டால் ஒரு வருடமாக கணக்கெடுக்கப்படும். மொத்தத்தில் அந்த பணம் முழுக்க ஒரு வருடம் முழுக்க நம்முடைய கையில் இருக்க வேண்டும். பிறகு கடன் இல்லாமல் இருக்க வேண்டும். பிறகு நம்முடைய சொந்த தேவைகள் போவைகள் இருக்க வேண்டும். அதனுடைய அளவு என்பது 20 மிஸ்தால் என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 87.5 கிராம் தங்கம் அளவிற்கு அந்த சொத்துக்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு கடமை. அந்த கடமையை யாருக்கு பங்கிடுவது என்பது குறித்து அந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும் போது ஏழைக்கு கொடுக்க வேண்டும், வறியவருக்கு கொடுக்க வேண்டும், துறை சார்ந்த இந்த ஜகாத்தை வசூலிக்கிற துறை என்று ஒன்று இருக்கிறது இல்லையா, அந்த துறை சார்ந்த ஊழியர்களுக்கு கொடுக்கலாம், இஸ்லாத்தின் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு கொடுக்கலாம், அடிமை விடுதலை அடைவதற்காக இன்றைய காலகட்டத்திலே சிறைவாசிகள் என்று எடுத்துக் கொள்ளலாம், கடன்பட்டோர் கடந்து வெளிப்படுவதற்காக, இறைவழியில் செல்லக்கூடிய மக்களுக்காக, இந்த 7 வகையான கூட்டத்தினருக்காக நாம் செலவழிக்கலாம், அதை பங்கீடு செய்து கொடுக்கலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார். 7 வகையிலே ஏதேனும் ஒரு வகைக்கு மட்டும் கொடுத்தாலும் செல்லும், 7 வகைக்கும் பிரித்து கொடுத்தாலும் செல்லும். ஆனாலும் யாருக்கும் பயனில்லாத வகையில் பிரித்து கொடுப்பது அவ்வளவு நல்லதல்ல என்று சொல்கிறார்கள். அதுபோல ஜகாத் என்பது எந்த பகுதியில் வசூலிக்கப்படுகிறதோ அந்த பகுதியிலேயே செலவழிக்கப்பட வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒரு பகுதியில் ஏழை இருக்க இன்னொரு பகுதிக்கு அதை எடுத்து செல்வது மக்ரூ, வெறுக்கத்தக்கது என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் வேறொரு பகுதியிலே உறவுக்காரர்களும் மிகுந்த தேவையுடையவர்களும் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்கிறார். அதுபோல ஜகாத் என்று வருகிற போது பெரும்பாலும் அந்த ரமதானிலே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மக்கள் உருவாக்கி கொள்ளுகிறார்கள். அதற்கு ஒரு மிகப்பெரிய வலுவான காரணம் என்பது ரமதானிலே செய்யக்கூடிய அமலுக்கு நிரம்ப நன்மை இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான். மற்றபடி ரமதானுடைய காலத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும், அது ரமதானாகவும் இருக்கலாம், ரமதான் அல்லாத காலமாகவும் இருக்கலாம். அது ரமதானிலே கொடுக்கும்படியாக நம்முடைய பெரியார்கள் அதை ஒரு வரம்புக்கு கொண்டு வருகிறார்கள், நிரம்ப நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக.
அப்படி கொடுக்கும்போது இந்த ஆண்டு நான் கொடுத்து விட்டேன், இன்னும் கொடுக்க வேண்டுமா, அடுத்த ஆண்டும் கொடுக்க வேண்டுமா என்று ஒரு புதிய சிந்தனையை நம்முடைய சகோதரர்கள் விதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆண்டுதோறும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. இதற்கு பல நிகழ்வுகளை நாம் அடையாளம் காட்டலாம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவினர். அவரிடத்திலே ஒரு முறை ஜக்காத்து பொருளை வசூலிப்பதற்காக செல்லுகிற போது அவரை நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேனே என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை, இந்த பதிலை கொண்டு வந்து நபியிடத்திலே சொல்லும் போது, ஆம், நமக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கிற காரணத்தினாலே சென்ற ஆண்டே இந்த ஆண்டிற்கான ஜக்காத்தையும் சேர்த்து நாம் வசூலித்து விட்டோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு ஆண்டுதான், வாழ்க்கையிலே ஒரு முறைதான் கடமை என்று சொன்னால், இவ்வாறு இரண்டாம் ஆண்டுக்கும் சேர்த்து வாங்கி இருக்க தேவையில்லை. அப்ப இந்த நிகழ்வை காட்டுகிறது ஆண்டுதோறும் கடமை. இப்ப ஆண்டுதோறும் கடமையா என்று கேட்பவருடைய அடிப்படை விஷயம் என்ன, உளவியல் உண்மை என்ன என்று சொன்னால், தான் ஏழையாகி விடுவோம் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. கொடுத்து கொடுத்து குறைந்து விட்டால் என்ன செய்வது, கொடுக்க முடியாமலே போய்விட்டால் என்ன செய்வது என்று அவர்கள் கேட்கிறார்கள். உண்மையில் அப்படி ஒரு சூழல் வராது. ஏனென்றால் 87.5 கிராம் தங்கம் இருந்தால்தான் கடமை என்று வருகிற போது, அதற்கு ஒரு அரை கிராமோ 1 கிராமோ குறைவாக இருந்தால் இப்போது ஜக்காத் கடமை அல்ல. இந்த பொருள் நம்மிடத்தில் இருக்கும். இதை தாண்டி ஜக்காத் என்பது மீதி இருக்கிற பொருளை பரிசுத்தப்படுத்துகிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத் தருகிறது, கெட்ட முடிவுகளை தடுக்கிறது, அது உறவுகளை பலப்படுத்துகிறது என்று சொல்லி கண்ணுக்கு தெரியாத எண்ணற்ற நன்மைகள் இந்த ஜக்காத் என்கிற திட்டத்திலே ஒளிந்து கிடக்கிறது. இது முறையாக மட்டும் பயன்படுத்தினால் இன்றைக்கு ஏழைகள் வருடந்தோறும் குறைந்து வருவார்கள். ஒரு கட்டத்தில் ஏழைகளே இல்லை என்கிற ஒரு சூழலுக்கு உருவாக்குவார்கள். ஆனால் அப்படி இல்லை. நிதர்சனம் என்பது, ரியாலிட்டி என்பது, அந்த ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள், பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள். இந்த ஏற்றத்தாழ்வு சமன் செய்யப்படவில்லை என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அந்த ஜக்காத்து முழுமையாக கொடுக்கப்படவில்லை, முறையாக கொடுக்கப்படவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. முறையாகவும் முழுமையாகவும் ஜக்காத்து கொடுக்கப்பட்டால் என்று சொன்னால், கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், நிச்சயமாக இந்த ஏழைகள் என்பது குறைந்து போயிருப்பார். ஒரு கிராமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது ஒரு மஹல்லாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு 10 பேருக்கு இந்த ஜக்காத்தை வசூலித்து கொடுக்க வேண்டும். அந்த 10 பேரை வாழ்க்கை தரத்தில், வணிக உயரத்தில் அவர்களை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து செயல்பட்டால் நிச்சயமாக அந்த 10 பேரும் அடுத்தவர்கள் அடுத்த ஆண்டு கொடுக்கும் பட்டியலில் வந்து விடுவார்கள். வாங்கும் பட்டியலிருந்து கொடுக்கும் பட்டியலுக்கு வந்து விடுவார்கள். ஆனால் அப்படி செய்யாத காரணத்தினாலே வாங்கும் பட்டியலில் இருக்கிறவர்கள் அதே பட்டியலில் இருக்கிறார்கள், கொடுக்கும் பட்டியலில் இருக்கிறவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். ஆனால் ஜக்காத்துடைய உண்மையான நோக்கம் என்பது இதற்கு அல்ல. இது மாற்ற வேண்டும், இது மாற வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் மனிதர்களுடைய முயற்சியால் குறைய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். எனவே அந்த அடிப்படையிலே நமக்கு எப்போது ஜக்காத்து கடமையாகிறதோ அது பயப்பட தேவையே கிடையாது, அச்சப்படவே தேவையே கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பணத்தை அவன் தான் கொடுத்திருக்கிறான். அவன் நாடினால் எந்த காரணம் என்று எடுத்து விடுவான். எனவே நமக்கு கொடுத்திருக்கிறான் சொன்னால் அதற்குரிய கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக அதை கொடுத்திருக்கிறான். எனவே அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஜக்காத்து கொடுக்க வேண்டும், முழுமையாக கொடுக்க வேண்டும், முறையாக கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமையை முறையாக செய்யும் வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.